என்னோட ஒரு வீடியோவில் வந்து எனக்கு ஃபியர் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தேன். ஸோ எனக்கு எப்போலேருந்து இந்த ஃபியர் ஆஃப் டார்க்னஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடது வந்து ஒரு சின்ன ஃபேமிலி. நான் அப்பா, அம்மா, தங்கச்சி. ஸோ எங்கள் அப்பா அம்மா லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால பெரிய ரிலேட்டிவ் சப்போர்ட்டெல்லாம் எங்களுக்கு இருந்தது கிடையாது. எங்கள் 4 பேருக்கு நாங்கள் 4 பேர் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ கரெக்டாக நான் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறப்போ ஆஸ் யூஷுவல் நைட் ரொட்டீன் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்ருந்தோம். டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் தூங்கிட்டோம். ஸோ ஏர்லி 2000 இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாக அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, சம்மரில் வந்து கரண்ட் கட் ஆகும். எதர் ஏர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் ஒரு 2 hours 3 hours வந்து டெய்லியுமே கரண்ட் கட் ஆகும். ஸோ நாங்கள் இருந்த ஊரில் வந்து ஏர்லி மார்னிங் கரண்ட் கட் ஆகும். ஸோ ஏர்லி மார்னிங் 5 o'clock இருக்கும். எங்கள் அம்மா வந்து டார்ச் லைட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்குறாங்க. எங்கள் அப்பாவை காணோம். ஏன்னா யூஸ்வலாக எங்கள் அப்பா வந்து 3 o'clock மார்னிங் எழுந்திரிச்சு வாக்கிங்லாம் போயிட்டு டாகோட ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவர் ஒரு ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ கதவும் லாக் ஆகிருக்கு, அப்பாவோட 2 வீலரும் உள்ளே இருக்குது. பட் அப்பாவை காணோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒவ்வொரு ரூமாக தேடுறப்போ திடீர்னு டார்ச் லைட் அடித்து பார்க்குறப்போ அந்த இருட்டில் எங்கள் அப்பா வந்து ஹேங் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஒரு இன்ஸ்டன்ட் வந்து என்னை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிட்டு ரீசன்ஸ் தெரியாமையே என்னோட பல வருஷம் போச்சு. அண்ட் அதுக்கு